காஞ்சிபுரம் அருகே மின் இணைப்பை மாற்றி மின் கட்டண முறையை மாற்றி தருவதற்கு 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய உதவி பொறியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்தது. காஞ்சிபுரம் அடுத்த தாமல் கிராமத்தில் வசிப்பவர் பிரபாகர். இவர் புதியதாக வீடு கட்ட உள்ள நிலையில் தற்காலிகமாக வீட்டில் உள்ள மின் இணைப்பை தற்காலிகமாக வேறு இடத்திற்கு மாற்றக்கோரி தாமல் கிராமத்தில் உள்ள மின்வாரிய உதவி பொறியாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். மின் இணைப்பு மீட்டரை மாற்றுவதற்கு அரசு நிர்ணயித்துள்ள கட்டணத்தை செலுத்திய நிலையில் மேற்கொண்டு பணிகளை செய்ய ரூபாய் 4000 லஞ்சம் வழங்க வேண்டும் என மின்வாரிய உதவி பொறியாளர் அசோக் ராஜ் கேட்டுள்ளார். இதற்கு பிரபாகரன் தர மறுக்கவே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து இன்று பிரபாகர் மின்வாரிய அலுவலகத்தில் உதவி பொறியாளர் அசோக் ராஜிடம் லஞ்ச பணம் 4000 ரூபாய் கொடுத்துள்ளார். இதனை உதவி பொறியாளர் வாங்கிக் கொள்ளாமல் அருகில் உள்ள கம்பியாளர் சாந்தமூர்த்தியிடம் வழங்கி கூறியுள்ளார். அப்போது லஞ்ச பணத்தை சாந்தமூர்த்தி வாங்கிய நிலையில் திடீரென உள்ளே நுழைத்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் லஞ்சம் வாங்கிய உதவி பொறியாளர் மற்றும் கம்பியாளர் சாந்தமூர்த்தி ஆகிய இருவரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துள்ள நடிகை கஸ்தூரி சென்னை எழும்பூரில் உள்ள காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கானம் பாடகி இசைவாணி சர்ச்சை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், மற்றவர்கள் மீது அரசாங்கத்தால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்று நினைப்பதாக கருத்து கூறினார். புதுக்கோட்டையை சேர்ந்தவர்களான முருகானந்தம், பழனிவேல் மற்றும் ரவிச்சந்திரன் ஆகிய இவர்கள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழகம் முழுவதும் சோலார் தெரு விளக்குகள் அமைக்கும் ஒப்பந்தம் மற்றும் பல்வேறு நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறை ஒப்பந்த பணிகளில் எடுத்து பணி செய்து வந்தனர். இவர்கள் முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு நெருக்கமானவர்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இவர்களது வீட்டில் சோதனை நடத்தி பல்வேறு முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு சட்டவிரோதமான பரிமாற்றங்கள் நடந்திருப்பதாக தெரியவந்ததைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை இந்த வழக்கின் தொடர்பாக விவரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடமிருந்து பெற்ற நிலையில் இன்று புதுக்கோட்டை சார்லஸ் நகரில் உள்ள முருகானந்தம் வீடு, வெட்டன் விடுதியில் உள்ள முருகானந்தம், பழனிவேல் மற்றும் அவரது சகோதரர் ரவிச்சந்திரன் ஆகியோர் வீடுகளில் 20க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை போலீசார் சோதனைகளில் ஈடுபட்டனர். இதில் முருகானந்தம் பாஜக புதுக்கோட்டை மாவட்ட பொருளாளராக உள்ளார் என்றும் பழனிவேல் அதிமுக மாவட்ட இளைஞரணி செயலாளராகியுள்ளார். அவரது சகோதரர் ரவிச்சந்திரன் தற்போது கரம்பக்குடி ஒன்றிய அலுவலகத்தில் துணை பிடிஓவாக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் கக்கன் நகர் பகுதியைச் சேர்ந்த காசிலிங்கம் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக நாகல் நகர் NPGP தியேட்டர் சாலையில் உள்ள சகாய மாதா ரீமைண்டிங் ஒர்க்ஸ் கடையில் பணியாற்றி வருகிறார். இந்த கடையில் பழுதாகி இருக்கும் மோட்டார்கள், மின்விசிறி, நீர்மூழ்கி மோட்டார் ஆகியவற்றை பழுது நீக்கும் பணிகள் செய்து வருகின்றனர். இன்று காலை வழக்கம் போன்று வீட்டிலிருந்து பணிக்கு வந்த காசிலிங்கம் கடையில் அவரது பணியை துவங்கியுள்ளார். அப்போது ஒரு மோட்டார் மிஷினை பழுது நீக்குவதற்காக கட்டிங் மிஷின் மூலம் வெட்டும் பணியை செய்துள்ளார். அப்போது கட்டிங் மிஷினில் உள்ள கூர்மையான இரும்பு பிளேடு உடைந்து காசிலிங்கத்தின் நெஞ்சு மற்றும் கழுத்து பகுதியில் பட்டு ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலே அவர் உயிரிழந்தார். உடனடியாக அதே கடையில் பணியாற்றும் பணியாளர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் நகர் வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் சாலை ஓரங்களில் மழைநீர் தேங்கி நீண்ட நாட்களாக அப்புறப்படுத்தாத நிலையில் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் வியாபாரிகள் மற்றும் மூட்டை தூக்கும் கூலி தொழிலாளிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இதேபோன்று நெற்குன்றத்திலிருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய சாலை மழை காரணமாக குண்டும் குழியுமாக காட்சியளித்து வருகிறது. ஆங்காங்கே தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். எனவே மாநகராட்சி நிர்வாகம், கோயம்பேடு மார்க்கெட் நிர்வாகம் ஆகியவை மழைநீர் வடிகால் பணியை முழுமையாக முடித்து மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வியாபாரிகள், கூலி தொழிலாளிகள், வாகன ஓட்டிகள் என அனைத்து தரப்பினரும் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.